இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்னைக்கு சினிமா சம்பவஸ் கிளப்ல என்னென்ன பார்க்க போறோம்? ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கிற மலையாள சினிமாக்கள், அந்த மலையாள சினிமாக்கள் ஏன் இன்னைக்கு நல்லா ஓடுது, அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அதுக்கு விதை போட்டவர் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதாவது மஞ்சுமல் பாய்ஸ். அந்த மஞ்சுமல் தான், மஞ்சுமல்னு சொன்னேன், அதுக்கு ஏதோ கரெக்டாக பேர் ப்ரொனவுன்ஸ் ஆக்சுவலி அவங்க ப்ரொனன்சியேஷன் வந்து மஞ்சுமல். மஞ்சுமல் பாய்ஸ் கேட்டுக்குங்க, மஞ்சுமல் பாய்ஸா அது பேர். அந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு டீப்பா அந்த தாட் எல்லாமே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடித்த குணா, அந்த குணா கேவ்ஸ், அதுதான் வந்து முழுக்க அந்த படத்தோட சாராம்சமாக இருக்குது. இந்த சாராம்சம் தான் வந்து இப்போ நம்மளை கமல்ஹாசனை பற்றி பேசவும் வச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு வந்து மலையாள சினிமாக்கள் இங்கே நல்லா ஓடுது அப்படின்னா இதுக்கு வந்து முதல்ல விதை போட்டது அவர் கமல்ஹாசன் சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட கமல்ஹாசனுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் தமிழ் படங்களில் அவர் வந்து சின்ன வயசு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பெரிய கேப் ஆகி மலையாள சினிமாவில் தான் போய் ஆரம்ப காலகட்டத்தில் கமல்ஹாசன் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ மலையாள சினிமா அவருக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. அதுக்கப்புறம் கேபி சார் மூலம் மறுபடியும் தமிழில் வந்து அவர் அங்கேருந்து நிறைய சம்பவங்கள் பண்ணதெல்லாம் வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. எதுக்காக இப்போ இவரை பற்றி இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, குணான்னு ஒரு படம், அந்த படம் இல்லை அப்படின்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படமே கிடையாது. கிட்டத்தட்ட 150 கோடி கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு லெவலுக்கு பேசுகிறாங்க. அதாவது மோகன்லால் படத்தை விட அதிகமான வசூல் வந்து இந்த படத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே அவங்களுக்கு பயங்கரமான ஷேர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது வந்து அந்த கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதம், கடுதாசி, எப்படி வேணால் வச்சுக்கலாம், அந்த எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஹிட்டுக்கான முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது. படத்தோடைய மெயின் சோலே அதுதான், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்றது வந்து, லவ்ன்றது ஒரு ஆண் பெண் மேலே வர்றது கூட இல்லை, நட்புக்குள்ளேயே அந்த லவ் இருக்கும். அந்த நட்பு வந்து ஒருத்தங்களை எந்த அளவு போய் சேவ் பண்ணுது அப்படின்றத ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக, அதே சமயம் கமல்ஹாசன் படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அது இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுனால அந்த படம் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு ஓடுது. இதில் நம்ம இன்னொருத்தரையும் பாராட்டி ஆகணும், அந்த பாட்டை போட்ட இளையராஜா. ஆமாம் ஏங்க, அது அந்த படத்தில் அது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ இதாக இருக்குன்னா முதல் காரணம் கமல்ஹாசன்னா, ரெண்டாவது காரணம் இளையராஜா அவர்கள் தான். ராஜா சார் வந்து அவர் போட்ட அந்த மியூசிக் வந்து சும்மா சொல்ல, அது படத்தில் அந்த பிஜிஎம் ஸ்கோராக யூஸ் பண்ணியிருக்காங்கண்ணே. அது நீ கரெக்டாக அந்த சினிமாவாக சொல்லணும்னா அது ஒரு பிஜிஎம். ஏன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சிப்பி இருக்குது முத்தும் இருக்குதுன்னு பாட்டில் அப்படியே பேசுவாங்க, பாட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த கண்மணி, அன்போட காதல், அதில் தான் அது வந்துச்சு, பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அது பாட்டு வரும். அந்த பாட்டு அதுவே அது பயங்கரமான ஹிட்டாக போய் அந்த டைமில் பயங்கர ஹிட். அது பாட்டு ஹிட்டு, படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசாக போல. ஏன்னா தளபதி படம் கூட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால வந்து அவர் ரஜினி படம் தான் நல்லா போச்சு, குணா வந்து சரியா போலன்னு சொல்லி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த டாக் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த குணா வெர்சஸ் தளபதியில் நம்ம ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா அது வந்து ஒரு தீபாவளி சமயம் 9 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. அது படங்கள் பேர் என்னன்னா அது அப்படியே சொல்ல லிஸ்ட் வச்சிருக்கிறோம், அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது, பார்ப்போம் பாருங்க. அதாவது குணா கூட வந்து கிட்டத்தட்ட 9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பிரம்மாவை சேர்த்து. ஆமாம், பிரம்மா, என் பொட்டுக்கு சொந்தக்காரன், அப்புறம் குணா, மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, பிள்ளை பாசம், நம்ம பாக்யராஜ் சாருடைய ருத்ரா, ரஜினி சாருடைய தளபதி, நடிப்பாரு அந்த ஜோக்கர், இதுல இருந்து பேங்க்ல ஜோக்கர் வேஷம் போட்டு கொள்ள அடிப்பார் வந்து அந்த படம். அப்புறம் தாலாட்டு கேட்குதம்மான்னு சொல்லிட்டு இவர் நம்ம பிரபு படம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து 9 படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த 9ல் பார்த்தோன்னா அந்த டைமில் இது திணிக்கும், இது தீபாவளி ரிலீஸு. இந்த தீபாவளி ரிலீஸில் நல்லா ஓடிச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தளபதி, குணா, ரஜினி படங்கிறதுனால கண்டிப்பா அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், ஓப்பனிங்கே வந்து கமல் படம் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிதர்சனம் உண்மை என்னன்னா, அங்கே நல்லா ஓடினது வந்து ருத்ராவும் பிரம்மாவும் தான். ஏன்னா அது சத்யராஜ் படம் வந்து பிரம்மா வந்து அவர் கவுண்டமணி சார் கூட சேர்ந்து அவர் ஒரு பக்கம் லூட்டி அடி, அந்த படம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ருத்ரா படம் வந்து அது ஒரு பயங்கரமான ட்ரெண்ட். அது அந்த ஜோக்கர் வேஷம் போட்டு பேங்க்ல கொள்ள அடிச்சு அந்த சால்வ் பண்ண முடியாத கேஸை வந்து பாக்யராஜ் சால்வ் பண்ணி கொடுப்பாரு.
இதுதான் அந்த டைம்ல நல்லா போச்சு. கம்பேரிட்டிவ்லி ரஜினி படங்களுடைய ப்ரீவியஸ் படங்கள் பார்க்கும்போது அது கமர்ஷியலா பிளாக் பஸ்டர். அந்த பிளாக் பஸ்டர் ஈக்குவலா பார்த்தா தளபதி வந்து அவரேஜ் தான். இதை வந்து ரஜினி சாரே ஒரு இதுல சொல்லியிருக்காரு. அது நான் அப்பப்ப நிறைய உலாவிட்டு இருக்கோம் அந்த சோசியல் மீடியா பக்கங்கள்ல. ஏன்னா அவங்க என்னன்னா ஓவராலா சொல்லிடுறாங்க. அதாவது குணாவா தளபதியா அப்படின்னு பார்க்கும்போது தளபதி வந்து ஆப்வியஸா கமலஹாசன் படத்தை விட கலெக்ஷன் அதிகம் தான். பட் ரஜினி படங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அது கம்மி. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆவரேஜ் தான். பட் குணா வந்து கொஞ்சம் லேட் பிக்கப்பா கொஞ்சம் நல்லா போச்சு. ஒரு 150 நாள் வரைக்கும் போயிருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா. அன்னைக்கு வந்து இப்போ கணிசமான தியேட்டர்கள்ல அதிக நாள் ஓடுற படம் தான் பிளாக் பஸ்டர் ஹிட். ஏதோ ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் 4 தியேட்டர்ல வந்து 100 நாள் 150 நாள் 200 நாள் ஓடுற படங்கள் இருக்குது. அது நம்ம பொதுவா பார்க்கும்போது இந்த படம் இத்தனை நாள் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை தியேட்டர்கள்ல ஓடி இருக்கு அப்படின்றது தான் அந்த ரெக்கார்டுடைய நம்ம அதை பார்க்கணும். அப்படிதான் நம்ம இதை வந்து பார்க்கணும். இப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் குணா. பட் பாட்டு வந்து பிளாக் பஸ்டர். அப்பவே யோசிப்பாரு, தளபதிக்கும் இளையராஜா தான் அங்கி நிக்கிறாப்புல அவரு. தளபதிக்கும் இளையராஜா தான், குணாவுக்கும் இளையராஜா தான். இந்த 2 பாட்டையும் நீ ஒரு தராசுல வை, நீ எது பெருசு எது சிரிச்சுன்னு உன்னால சொல்ல முடியும் சார். இந்த பீக்லாம் வந்து யாராலையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, தமிழ் முதல்ல எல்லாத்துலயும் அவர் தான் பீக்கு. இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களே. என்னன்னா, நீங்க வந்து இதுல குணால வந்து கண்மணி அன்போடு காதல் தான். நான் வந்து இதை பழைய ஆட்களுக்கு சொல்லல, இப்போ இருக்க கரண்ட் ஜென்னுக்கு சொல்றேன். அவங்க வந்து கண்மணி அன்போடு காதலன் தான் வந்து ஒரு சம பாட்டு இதுல அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க போயிட்டு அந்த ஆல்பத்தை ஃபுல்லாவே கேளுங்க, எல்லாமே ஒரு ஜெம். அதுல குறிப்பா சொல்லணும்னா பார்த்த விழி பார்த்த அந்த லட்டு வாங்கின வர பாட்டுலாம் அதெல்லாம் செம்ம ஹிட். அதுக்கு பின்னாடி ரொம்ப உழைச்சிருக்காங்களாண்ணா. என்னன்னா, அது வந்து ஒரு பாவனி ராகம்னு சொல்லி மேலக்கத்தால 41வது ராகமா. தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த ராகத்தை நிறைய பேர் யூஸ் பண்ணதே இல்லையா. ஒரு 2 பாட்டு தான் இருக்கு, அதுவும் இளையராஜா தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் படிச்சேன். வந்து என்னன்னா, இப்போ ரஜினி சார் கூட இந்த இளையராஜா 75 மேடையில சொல்லியிருப்பாரு, என் படங்களை விட கமலஹாசன் படத்துக்கு தான் இவர் நல்லா மியூசிக் போடுவாருன்னு சொல்லி. சாமி என் படத்தை விட அவருக்கு தான். ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா இவரு நீங்க கமல் சாரும் இளையராஜா சார் காம்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா படத்துலையும் எல்லா பாட்டும் மேக்சிமம் ஹிட் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் மெனக்கெட்டு போடுவார். அந்த மெனக்கெட்டுன்னு போட்டதுனால தான் இந்த ராகத்தில் வந்து இந்த சாங் வந்து அங்கே வந்தது காரணமே. வித்தியாசமான ராகத்திலாம் இவங்க பாட்டு போடுவாங்க. அதுலேயே அந்த உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி அந்த படமே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சாங்ஸாக ஹிட். அப்போ இன்னைக்கு அந்த படம் வந்து தவற விட்டதை அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நிறைவேற்றி இன்னைக்கு அது ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடுது. படம் ஆரம்பிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போட காதலன் அப்படிதான் இந்த டைட்டில் கார்டுலேருந்தே படம் ஆரம்பிக்கும். முடியும் போது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு சொல்லிட்டு அப்படி படம் முடியும் போதும் நம்ம கண்மணி அன்போட காதலன் பாட்டு மூலியமா தான் முடியும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஹிட் இன்னைக்கு மலையாள சினிமா இன்னைக்கு வந்து ஹிட்டுனா அதுக்கு விதை போட்டது உலகநாயகன் கமலஹாசன் தான். அவர் பண்ண சம்பவம் இது மட்டும் கிடையாது தம்பி, அவரு பல சம்பவங்கள் பண்ணியிருக்கிறார். அதான் இப்போ நம்மளோட இந்த மேஜர் ஐடியாவே இன்னைக்கு என்னன்னா, குணா படத்தை பத்தி மட்டும் நம்ம பேச போறது இல்லை. ஏன்னா இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒயின் வந்து ஏஜ் ஆக ஆக தான் வந்து அதோட சுவையும் அதனுடைய மதிப்பும் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். கமலஹாசன் சார் வந்து அவருடைய படைப்புகள் அப்போதே நிறைய ஹிட்டும் கொடுத்துருக்காரு. அவர் பண்ணாத ஜானர்ஸே கிடையாது, அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. அதாவது சம்பவ கிளப்ல குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் சம்பவமா அவரோடது சொல்றது வந்து எங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா அந்த லெவலுக்கு அவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில படங்களோட ஐடியாவை மக்கள் வந்து அப்போவே கன்வே பண்ணிக்க முடியல அவங்களால அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஸ்டான்லி குப்ரிக்ங்கிற ஒரு ரொம்ப பெரிய இயக்குனரோட படங்கள் வந்து 2001 ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்னு ஒரு படம், அது 60களில் வந்தது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அந்த படத்தை. இப்போ உங்களுக்கு அது புரியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாது. நம்மளா அந்த படத்தை போய் தேடி 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 படித்தா மட்டும்தான் அந்த படத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி அந்த படம் அப்போவே ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணம் அதனுடைய விஷுவல் கிராண்ட்னஸ். அதில் தான் அந்த படம் ரொம்பவே ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி பல படைப்பாளிகளோட படைப்பு அப்பவே புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இதுல அவர் படைத்த சில படைப்புகள் வந்து ரொம்ப ஏஜ் ஆக ஆக தான் புரியப்படுது. வந்து கமல் சார் வந்து இந்த இதுல இருந்து கொஞ்சம் அவரை கொஞ்சம் விலக்கியே வைக்கலாம். ஏன்னா அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டவர். அவர் வந்து அவரோட படைப்புகள் வந்து அந்த நேரத்துல சில படங்கள் சரியா போகாம இருக்கிறதுக்கு அது ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆனால் பிற்காலத்துல அது போக 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 இன்னைக்கு ஓடலைன்னா 10-20 வருஷம் கழிச்சு அது பேசப்படும் அவருக்கு அப்பவே தெரியும். அதனால் அந்த தைரியத்தில் அவர் வந்து அவரோட சொந்த செலவிலேயே கூட பண்ணியிருக்கிறாரு.
அந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது, அவர் அதை மட்டுமே தான் பண்ணாரான்னு சொன்னா அதுவும் கிடையாது. அவர் நிறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. முதல் பேன் இந்தியா ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் தான். அவர் சம்பவம்லாம் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக சைட் பை சைடு இதையும் பண்ணுவார், எக்ஸ்பெரிமெண்டலும் பண்ணுவார். அவர் வந்து 2 தட்டுமே அவர் பண்ணதுனால, அவர் தராசு மாதிரி 2 சைடுமே அவர் இருக்கிறதுனால அவரை நீங்கள் இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம், இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். அதாவது சம்பவம் பண்ண ஒரு லிஸ்ட்லையும் வச்சுக்கலாம், அங்கீகரிக்கப்படாமல் சில படங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு பேசப்படுறாருன்னு அந்த லிஸ்ட்லையுமே அவரை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு மேடையில் சொல்லுவார்ல, நான் பண்ணதை கமல்ஹாசனால ஈஸியா பண்ணிட முடியும், ஆனா அவரு பண்ணதை என்னால ஈஸியா பண்ணிடவே முடியாது. இல்ல, அவர் அப்படின்னா நான் பண்ணதை கமல்ஹாசன் பண்ணிட்டாரு, ஆனா அவர் பண்ணதை என்னால பண்ண முடியாது. ஏன்னா அவரால் கமர்ஷியல் ஹிட்டும் கொடுக்க முடியும், அவர் வந்து ஒரு கலைப்படம் எடுத்து அதையுமே வந்து ஹிட் பண்ணி ஓட வைக்கவும் முடியும். அதுக்கு நிறைய படங்கள் உதாரணம் இருக்குது. என்னன்னா இப்ப இன்னைக்கு தேதிக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு புது இயக்குனர்கள் சினிமாவில் வரவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு மக்கள் கூட்டமா வந்து பார்க்கறதுக்கு காரணம் வந்து எப்படி ரஜினி சாரோ அந்த மாதிரி சினிமாவை நோக்கி இளைஞர்கள் படம், அதாவது நானும் படம் எடுப்பேன், எனக்கும் படம் எடுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு, டைரக்டர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு உருவாகிறதுக்கு காரணம் வந்து கமல் சார் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அவராலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து நிறைய புது இயக்குனர்கள் உருவாகி புதுசா கதையை உருவாக்கி அதுல இருந்து ஒரு புது படத்தை எடுத்து அதை பயங்கர ஹிட்டு கொடுக்கறது காரணம் கமல் சாரோடைய ரெஃபரன்ஸ், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதை நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சரி, நான் உன்னுடைய ஒப்பீனியன்ல கமல் சாரோட அண்டர் ரேட்டட் மூவிஸ் சொல்லலாம். அதாவது அது அந்த காலத்திலே நல்லாவே போயிருக்கலாம், பட் இருந்தாலும் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்ரிசியேஷனோ அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவா இல்லாம இல்ல அப்படின்னு நீ கருதுறதுன்னா நிறைய படங்கள் இருக்கு தம்பி. இப்போ நம்ம சொல்லலாம், ஹேராம் எடுத்துக்கலாம், ஆலவந்தான் எடுத்துக்கலாம், ஏன் அந்த குணாவும் அப்படிதான், அப்படி வந்த படம் தான். அவரு வந்து அதை பத்திலாம் அவர் கவலையே பட மாட்டாரு, நான் எடுக்கிறேன் நீ பாடுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு படத்திலேயே ஒரு புது விஷயங்களை வந்து அவரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் அதுக்குள்ளேயும் சேர்த்துக்குவார். இப்போ உதாரணத்துக்கு ஹேராம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேராம் இல்ல, இது விருமாண்டி கூடமே சரியாவே அந்த டைம்ல போகல. இல்ல சவுத்ல நல்லா போன படம் அது. இங்க மேபி வேணா கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸான கமல் படங்களுக்கு வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது அது பெருசா போகல அப்படின்ற. ஆனா புரியப்படல, பட் ஹிட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் முதல்ல லைவ் ரெக்கார்டிங் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா. இப்போ மகாநதியில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த எடிட்டிங் வந்து டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ல வந்து எடிட் பண்ணிருப்பாரு. அப்புறம் நம்ம ஆவிடா, ஆமா ஆவிட் வந்த முதல் படம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம மும்பை எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து அப்பதான் முதல்ல டிஜிட்டல் கேமரால வந்து படம் எடுத்தது அவர் தான். இந்த மாதிரி அவர் குருதி புனல்ல வந்து டால்பி அந்த சவுண்டு அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது. இந்த மாதிரி அவர் தமிழ் சினிமாவுக்கு முதல்ல என்னென்னலாம் இங்க இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சதே அவர் தான். விஸ்வரூபத்துல கூட ஆரோ 3D, அப்புறம் ஆலவந்தான்ல வந்து அந்த கார்ட்டூன்ல வந்து அந்த வன்முறையை வந்து அந்த வயலன்ஸை காமிச்சு அனிமேட்டட் வெர்ஷன். ஆமா, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கில்பில் வந்து இல்ல அது ஆக்சுவலி அது நிறைய வந்து இது ஆக்சுவலி அது கிடையாதான், அது அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு. இல்ல அது கிடையாது. குவிண்டின் டரண்டினோ பெரிய ஆளு தான், பிளஸ் கமல்ஹாசனும் அவருக்கு நிகரான ஒரு ஆள் தான். பட் இது வந்து அப்போதைய அந்த நிறைய இருக்கும்ல மித்து, அந்த மாதிரி கலக்கப்பட்டது தான். அவர் குவிண்டின் டரண்டினோ எடுத்த மாதிரி எந்த ஒரு இதுலையுமே சோர்ஸ் இல்லை, சொன்ன மாதிரி சோர்ஸ் இல்லை. அவர் வச்சது காரணம் ஜப்பான்னாலே ஒரு அனிமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அவர் வச்சிருந்தாரு. இவரு வந்து இவருடைய புரிதலுக்கு அந்த ஒரு வயலன்ஸ் வந்து இப்படி இல்லாம இப்படி கார்ட்டூனிஷா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இவர் வச்சிருக்காரு. நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் இவர் பண்ணதுனால இப்படி ஒரு டாக் வந்து அப்போதுல இருந்து இப்போ வரைக்குமே அது இருந்துகிட்டு இருக்குது. இது ஒரு தகவலாகவோ இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா சொன்னது தான், பெருசாக அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே ஒன்றுமே இல்லாதது கூட ஒரு கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் வர மாதிரியான பேச்சுக்கள் இங்கே வர்றதுக்கான காரணம் அவர் பண்ணாலே ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவாருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசில். எனக்கு நான் ரொம்ப அண்டர் ரேட்டடு, எனக்கு வந்து அந்த அளவுக்கு தகுதி இருக்கா, ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் நான் உத்தம வில்லன்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ இந்த சினிமாவில் இருக்க அந்த பைத்தியத்தில் இந்த உத்தம வில்லன்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல், ரெண்டாவது அன்னைக்கு முதல் நாள் May 1 ரிலீஸு ஆகலை, அடுத்து May 2 போயிட்டா ஏதோ நைட் ஷோ தான் டிக்கெட் கிடச்சி பார்த்தோம். அந்த கிளைமேக்ஸில் அந்த ஜிப்ரான் அந்த RR வரும் பாருங்க, அப்போ அந்த அவரோட நிழல் வந்து அப்படியே இப்படி ஆடும். அதை அந்த கேமராவில் அதை பதிவு பண்ண அந்த கம்போஸ் பண்ணியிருக்க அந்த விஷயமே வந்து உடம்பு எனக்கு சிலுக்குது, எனக்கு அப்படியே
இல்ல அது அந்த மாதிரி நிறைய நான் தமிழ் சினிமால வந்த முதல் கதை அதுதான். அதாவது நீங்க வாழ்க்கையில எவ்வளோ பிஸியா வேணா இருங்க, ஆனா உங்க ஃபேமிலிக்குன்னு கொஞ்சம் டைம் நீங்க ஒதுக்குனா மட்டும்தான் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே அதுதான். இல்லைன்னா நீங்க என்ன சம்பாரிச்சு என்ன ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற ஒரு நிதர்சனமான உண்மையை தலை பொட்டுல அடிச்ச மாதிரி அவர் அந்த படத்துல அவ்வளவு அழகா அதை சொல்லியிருப்பாரு. கேபி சாரை வந்து எப்படியாவது ஒரு படத்துல act ஆமா பண்ண அந்த வைக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி நடிக்க வச்சுட்டு அதுதான் ஒரு கடைசியா நடிச்ச படமும் கூட. அதே போல் எனக்கு மகாநதி அதை நான் கண்டிப்பாக அண்டர் ரேட்டடில் தான் சேர்ப்பேன். அதை நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சுண்ணா. ஹாண்டிங்னா அந்த பேய் படம் அந்த மாதிரி சொல்லலை, ஒருவேளை நம்மளும் நம்ம குடும்பமும் இப்படி ஆயிடுமோ, நமக்கும் அந்த அப்போ வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் புரியாது, இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் புரியாது, எதுவுமே புரியாது. ஏன்னா நம்ம அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும்ல, அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க தவறானவங்கள்ட்ட போய் மாட்டிப்பாங்களோ, இப்படி போயிட்டா நானும் இப்படி வெளில போயிடணும், அப்போ அந்த மாதிரி ஒரு யோசனைலாம் சின்ன வயசுல எனக்கு கொடுத்துருச்சு. அண்ட் தென் அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் அது பார்க்கும்போது அதுலேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்குறேன். இப்போ ஒரு ஃபியாதர் தஸ்தோவ்ஸ்கி அப்படிங்கிறவரோட கதைகள் எல்லாமே பார்த்தேன்னா ஒரு நெகட்டிவிட்டியோட தான் இருக்கும். பட் அதன் மூலமாக மனுஷனாலே நெகட்டிவிட்டி அடி வாங்கி வளர்றவன் தானே மனுஷன். அதே போல தான் அந்த படமும், அது பார்க்க ஒரு பேட் வைப்புன்னாலும் அது கொடுக்குற அந்த ஒரு மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப பெருசு. அதுவும் அந்த பொண்ணு அந்த ரெட் லைட் ஏரியாலேருந்து கொண்டு வந்துட்டு அந்த நைட் ஷாட் அந்த காட்டுறது எவ்வளோ தைரியம் வேணும். ஏன்னா அது அந்த கெட்ட வார்த்தையோட சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்போ அவர் அழுவா இருப்பாரு. அவர் வந்து அதனாலதான் மக்கள் மத்தியில மிகவும் ரொம்ப 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 அவர் வந்து மக்களுக்குள்ள போனதுக்கு காரணமே இதுதான். எப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு ரொம்ப அதாவது யதார்த்தமா காமிச்சிருவார். இப்போ நம்மளுக்கே ஒரு பயம் வருது அந்த படத்தை பார்த்துட்டு, ஐயோ இந்த மாதிரிலாம் ஆயிடுமா இப்படிலாம், ஆனால் இப்படிலாம் ஆகும் போல இருக்கு அப்படின்றத நம்ம பயப்படுறோம். அப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுடைய மனதுக்கு நெருக்கமா போய் யோசிப்பாரு. ஸ்கிரிப்ட் முத கொண்டு இந்த படம் வந்து நம்ம இது எடுத்தா இது மக்களுக்கு இந்த கதை தேவை. ஏன்னா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில காசை போட்டு ஏமாறுறது தானே அது சிட் ஃபண்டு. அதெல்லாம் வந்து அப்போ அது பெரிய விஷயமா பூமா இருந்த டைம்ல அதை பெருசா யாரும் வெளியே எடுத்துட்டு வரல, இது ஒரு விஷயமா அப்படின்ற. ஆனா அது ஆணித்தனமா எடுத்துட்டு வந்து அதனால ஒரு நல்லா வாழ்ந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து கெட்டு போகுது அப்படின்றத ரொம்ப ராவா ரொம்ப நிதர்சனமான உண்மையா அதை காமிச்சிருப்பாரு. இல்ல அவரு அந்த சொல்லுவாங்கல்ல சில அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒன்று நடக்கும்போது அதை பத்தி முன்னாடியே ஒருத்தர் பேசியிருப்பார். அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை டேர்ம் வரும் தமிழ்ல, அந்த மாதிரி தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா ஹேராம் இப்போ நீ அந்த படத்தை பாரு, இப்போ நீ இந்திய அரசியல் என்ன போய்கிட்டு இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதான் நடக்க ஒரு ரைட் விங்கோட அட்ராசிட்டிஸ் என்னங்கிறத ஹேராம்ல ரொம்ப தைரியமாக காட்டியிருக்காரு. அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க அந்த படத்தை பார்த்து இது பண்ணா உண்மையிலேயே புரிஞ்சுக்கலாம். எல்லாமே அப்படிதான் தம்பி. அன்பேசியம்ல சுனாமி பத்தி பேசினது, அதுக்கப்புறம் சுனாமி வந்தது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேராம் கதையுமே வந்து அவரு நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. என்கிட்ட காசு வந்துச்சுன்னா நான் ஒரு சில படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது அந்த மாதிரி படம் தான் இந்த ஹேராமும். ஏன்னா யாரும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள நஷ்டம் அடைய வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் என் ஆசைக்கு நான் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நான் இந்த ஹேராமை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், முன்கூட்டியே ஒரு விஷயத்த வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறதா இருக்கட்டும். அவரை போய் கேட்டால் ஒரு பேட்டியில் கூட சொல்லுவார், இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான், சங்ககால இலக்கியங்கள்லையும் ஹிஸ்ட்ரிலையும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. இப்போ அந்த தனுஷ்கோடி எப்படி மூழ்கி போச்சு, சுனாமி தானே, நான் அதை வச்சு தான் நான் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் அது வந்துச்சு அப்படின்னா அது இயற்கைன்றது நடக்க தான் செய்யும், நம்ம அதை நான் தான் சொல்கிறேன் அப்படி தான் அவர் சொல்லுவார். அதான் அந்த ஒரிசால குறிப்பாகவே வந்து அந்த கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். ரொம்ப இதாக சொல்லியிருப்பார், அந்த ஜாகிரபியை வச்சு கரெக்டாக சொல்லியிருப்பார். ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து நின்னாரு, ரொம்ப பெருசாக ஒரு அலை வந்துச்சு கொண்டு போயிடுச்சு அப்படிம்பார், ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவார். ப்ளஸ் வந்துட்டு தீர்க்கதரிசி அந்த வார்த்தை பேர் தீர்க்கதரிசி, அதுதான் சொல்ல நினச்சேன். எனக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அந்த ஹேராமு இதெல்லாம் பேசிட்டோம், இன்னும் எக்கச்சக்க படங்கள் இருக்குது. அவரோட படங்களை வச்சு பிஹெச்டியே பண்ணலாம், ஒவ்வொரு படம் ஒரு பிஹெச்டிங்கிற மாதிரி பண்ணலாம்னு வச்சுக்கேன். நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா இதுலேயே நின்றுவோம். எனக்கு வந்து என்ன பேசணும்னா, யாருமே இதை பற்றி அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க, மருதநாயகம் மட்டும்தான் பேசியிருப்பாங்க. அவருடைய படங்கள் நிறையா இருக்குது, அதாவது எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்காமல் போனதும் இருக்குது, அப்படியே சில இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் பல வருஷமாகவே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து மருதநாயகம். ஏன்னா நமக்கு சின்ன வயசில் பார்க்கும்போது குயின் எலிசபெத் வந்திருப்பாங்க, கலைஞர் இருப்பார், ஓப்பனிங் செரிமனியை சூப்பராக கிராண்டாக ஆரம்பித்து
அந்த ஒரு ட்ரெய்லர் மட்டும் காலங்காத்தால அந்த ட்ரெய்லர் போடுவாங்களா, ட்ரெய்லர் கட்டில் வரும். இப்படி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் நிறைய இருக்கு. சபாஷ் நாயுடு இருக்குது. ஆமா, சபாஷ் நாயுடு, மர்மயோகி. ஆமா, நான் மர்மயோகி வந்து ஸ்ரேயா ஹீரோயின் டாப் லீடு. அதாவது இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம், அதாவது 90s பீரியட்ல டாப் டைரக்டர்ஸாக இருந்ததுன்னா இந்த KS ரவிக்குமார், P வாசு, இவங்கெல்லாம் வந்து அப்போ பயங்கர பீக்கில் இருக்கும்போது இவர் வந்து அந்த நடிக்காத டேரக்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா P வாசு முதன்மையாக இருப்பார். ஏன்னா P வாசு எல்லாரையும் வச்சு எடுத்துட்டார். அப்போ அவர் தான் வந்து இது வரைக்கும் நான் கமல் சாரை வச்சு படமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு, சரி இந்த மாதிரி வந்து ஒரு மர்மயோகின்னு ஒரு படம் P வாசு டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போ ஒரு பேச்செல்லாம் அடிபட்டு அவரை வச்சு தான் இவர் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சுலாம் பண்ணாங்க. ஏவிஎம்ல போட்டோ ஷூட்லாம் போச்சுன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அது கடப்புல போட்டாச்சு. அந்த மாதிரி சபாஷ் நாயுடு வந்து ஒரு அதுக்கு முன்னாடி தலைவன் இருக்கின்றான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. ஆமா, அது இப்பவுமே அவர் லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அதுக்காக ரகுமான் சார் கிட்ட எல்லாம் வந்து நான் ஒரு சாங் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமா, அந்த ஒரு ட்வீட் பார்த்தேன். ஆமா, ரகுமான் சாரும் இவரும் அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க. அது இருக்குது. ஸோ அவர் எப்போ வேணா பண்ணலாம். அவர் இப்போ அரசியலில் இருக்கிறதுனால இந்த ரிசல்ட்லாம் பார்த்துட்டு அவர் திடீர்னு ஆரம்பிச்சிருவாரு. அவரை நம்ப முடியாது. அப்புறம் மிஸ்கின் கூட வந்து அந்த புத்தரை வச்சு ஒரு படம், புத்தரின் பல்லா, ஏதோ இந்த புக்ஸ்லாம் நிறைய படிச்சுட்டு 2 பேரும் பயங்கர சிலாகிச்சு பேசிட்டு அவங்க ஒரு படம் பண்றதா பேசிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுவும் ஒரு டாக் வந்து போச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கு தம்பி. அவர் விட்டதெல்லாம் அது ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா அது ஒரு பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல போகும். அதெல்லாம் வந்துச்சுன்னா சொல்றேன். ஆனால் இப்போ நீ பார்த்தனா கமலஹாசன் சார் வந்து நிறைய படம் நடிச்சிட்டாரு, நிறைய லாங்குவேஜில் நடிச்சிட்டாரு, இதெல்லாம் பண்ணிட்டாரு. பட் அவர் பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு காம்போ மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து குறிப்பிட்ட இப்போ லேட்டஸ்ட் எதுக்கு சொல்லணும்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி KS ரவிக்குமார் காம்போ இருக்கும், செங்கிதம் சீனிவாசன் ராவ், ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் சார், ஏன்னா அவர் தான் வளர்த்து விட்டவர் எல்லாம், அந்த ஒரு இது இருக்குது. அவருக்குன்னு ஒரு காம்போ வச்சுருப்பாரு. அடுத்து இவர் அவர் பேர் என்ன, SP முத்துராமனா, அவர் செட்டில் ஒரு காம்போ வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிறைய காம்போ அவர் வச்சுருக்காரு. இதில் உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எது சொல்லுவேன்? நம்ம எப்பயுமே செங்கிதம் சீனிவாசராவ் காம்போ இதுதான். ஏன்னா அவங்க வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இவருக்கு படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ அவருடைய இப்போ கமலஹாசனுடைய 100வது படம் ராஜபார்வையே வந்து சிங்கித சீனிவாசராவ் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதில் அவருக்கு எவ்வளோ தைரியம் வேணும் பாரு, கண்ணு தெரியாதோ நடிச்சிருப்பாரு. 100வது படத்தில் போய் 100வது படம் கண்ணு தெரியாமல் நடிச்சிருப்பாரு. அந்த படம், அதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம், இதெல்லாம் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காமெடின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறாங்க. அதாவது இவர் நம்ம கிரேசி மோகன் வந்து நான் பண்ணுறேன். ஆமாம், அந்த நாடகங்கள்லாம் அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோடனே அவரை கூப்பிட்டு எங்கள் படத்துக்கு நீ வந்து இனிமேல் வசனம் எழுதுன்னு சொல்லிட்டு, அவர் இத்தனைக்கும் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சார், நீ வேலையை விட்டு என் கூட வான்னு கூப்பிட்டு இந்த 3 பேரும் ஒரு காம்போ சேர்ந்தாங்க. அங்கே ஸ்டார்ட் ஆச்சு தம்பி. அதுதான் கமலஹாசனுடைய அடுத்த லெவலே எடுத்துகிட்டு போன ஒரு காம்போ. இந்த காம்போ எப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய கலை படைப்புகள், அதாவது நான் வந்து ஆர்ட் ஃபிலிம் எடுக்கணும், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் எடுத்தாலும் அப்பப்போ இண்டஸ்ட்ரி ஹிட்டு தன்னை சினிமாவில் நிலச்சி வச்சுக்கிறதுக்கும், தன்னை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் லெவலில் எப்பயுமே வச்சுக்கிறதுக்கும் இந்த காம்போவை யூஸ் பண்ணிக்குவார். ஒரு காமெடி படம், ஒரு கலை படம் அப்படி கொடுக்கறத ஆரம்பித்த ட்ரெண்டு வந்து முதல்ல இந்த அபூர்வ சகோதரர்கள் தான். மைக்கேல் மதன காமராஜன், அப்புறமா அதுக்கு அடுத்தது மைக்கேல் மதன காமராஜன். அபூர்வ சகோதரர்கள் பற்றி ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா, அது வந்து டப்பான எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஹிட்டு. ஹிந்தியில் அப்புராஜான்னு எடுத்தப்போ அது அல்டிமேட் ஹிட்டு. ஹிந்தி இண்டஸ்ட்ரி அலறி போயிடுச்சா, முக்கியமான ஹீரோஸ் இனிமேல் கமலை வச்சு படம் பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் இனிமேல் நடிக்க மாட்டோம் உங்கள் இதுக்கெல்லாம் சொல்லி அந்த லெவலுக்கு போச்சான். அப்படி ஒரு பேச்சு இருக்குது தெரியுமா? ஏன்னா அப்புராஜா ஹிட்டு வந்து ஆல் ஓவர் சதர்ன் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஹிட்டு. இந்த குரூப் சேர்ந்துச்சுல, இந்த குரூப் வச்சு அந்த காமெடின்ற ஒரு விஷயமும் அது அட் த சேம் டைம் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் முதல்ல இவர் வந்து அந்த டாஃப், அந்த குள்ள மனுஷனாக நடிக்கும் பொழுது அதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக யார் எப்படிதான் இவர் பண்ணார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா முட்டியை மடக்கி நடிக்கிறதுன்றது வேற. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேமில் அந்த குட்டி கால் வந்து மடங்கும், நல்லா நடக்கும். சில ஃப்ரேம்லலாம் வந்து அப்படியே நேச்சுரலாக ஒரு பண்ணது. ஆனால் அதுக்கு விதை போட்டது எதுனா, நம்ம புன்னகை மன்னன் படத்தில் வந்து ஒரு சின்ன பிட்டில் மட்டும் அந்த குள்ளமாக அப்படி வந்துட்டு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டில் வரும் ஒரு ஷாட்டு. அதுதான் அவருக்கு அங்கே இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு அதை பண்ணார். சயின்டிஃபிக்காக அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில சீன்ஸில் வந்து பள்ளம் நோண்டி பள்ளத்துக்குள்ளே ஒரு நடக்கிற மாதிரி, அது ஃப்ரேமில் வந்து பார்த்தா பெருசாக தெரியாது. அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அந்த ஸ்டேஜில் வந்து இவர் நின்று நடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி அதே மாதிரி கழுத்து வந்து
மடக்கி நடிக்கும் போது அந்த கழுத்து தெரியக்கூடாதுன்னா கழுத்து வரைக்கும் ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது ஒரு பக்கம். ராஜா சார் பாட்டு ஒரு பக்கம் பிச்சுன்னு போகும், எல்லா பாட்டும் 100, அதாவது பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இன்னொரு பக்கம் காமெடி சும்மா 2 கமல் சேர்ந்து அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த ஜனகராஜும் அந்த போலீஸும், சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்றது வந்து அந்த படத்தை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. நாகேஷ் சார் மறந்துட்டேன். ஆமா, அவர் வந்து வில்லன். அதுல வந்து வில்லத்தனமான காமெடி. அந்த மாதிரி அவங்க வந்து அது ஒரு பயங்கரமான காம்போவா ரெடி பண்ணி அவங்க அங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஹிட் அப்படியே அடுத்தது 6 கமலா 4 கமலோ மைக்கேல் மதன ஆமா 4 கமல் மைக்கேல் மதன காமராஜன்ல அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுல ஒரு காமெடி சேர்த்து அது ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சு அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதுலயும் சாங்ஸ் வந்து சும்மா பிச்சுன்னு போச்சு. இவங்க காம்போ ஹிட் ஆகிறதுக்கு ராஜா சாருமே ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த டைம்ல. அது அப்படியே தொடர்ந்து அவர் என்ன பண்ணாருன்னா அடுத்தடுத்து கிரேசி மோகனை கூட வச்சுக்கிட்டு, இப்ப இவருக்கு கொஞ்சம் வயதும் நம்ம பார்க்க வேண்டிய இல்ல. இப்போ ரீசெண்டா சபாஸ் நாயுடு வந்து சிங்கிதம் ஸ்ரீனிவாசன் சார் தானே எடுக்கிறதா இருந்தது. அது அந்த அவருக்கு அந்த டைம்ல அந்த அமெரிக்கால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டு, அதுக்கப்புறம் அவருடைய ஈசிஆர் வீட்டில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் அந்த ஆச்சுன்றதுனால இது மாதிரி ஒரு தொடர் தடங்கல்கள் இருக்கும்போது அப்படியே தூக்கி வரமா அப்படியே வச்சுட்டாங்க. அது கூடமே தசாவதாரத்தில் அந்த தெலுங்கு பேசுகிற போலீஸ் ஆஃபீஸருடைய கதாபாத்திரத்தை மையமாக வச்சு பண்ண படம் தான். அதாவது இந்த யூனிவர்ஸ் படங்கள்ல அதானே யூனிவர்ஸ் படங்கள்ல சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒன்று ஃப்ரான்ச்சைஸில் போயிட்டு இருக்கும், அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தனியாக வச்சு சோலோ அப்படின்னு மார்வல் டிசியில் வர மாதிரி அந்த ஒரு சோலோ கேரக்டர் மட்டும் தூக்கி ஒரு படத்தை பண்ணுறதெல்லாம், அதாவது ஒரு கிரேசி மோகன் கூட சேர்ந்து பண்ண சம்பவங்கள் எல்லாமே வந்து காமெடி அப்படின்னு பார்க்கும்போது கமல்ஹாசன் வந்து காமெடி படங்களுக்குன்னே ஒரு தனி ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் அவர் அந்த மெட்ராஸ் தமிழில் அப்பப்போ கேப்பில் ஒரு படங்கள் வந்து பேசிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போவார். அது ஒரு பக்கம் அது ஒரு ட்ரெண்டில் போனாலும் இந்த வார்த்தை விளையாட்டுலேயே காமெடி, அதாவது ஒரு கண்ணாடி முன்னாடி. ஆமாம், அதே மாதிரி வந்து அந்த ஒரு ப்ளூ டிரைவர் பச்சை டிரைவர் ப்ளூ சிஸ்டரோட ஓடி போய் ஒரு டெம்ப்ளேட்டாவே வச்சிருப்பார்ல கிரேசி மோகன். ஆமா, அப்படி இருந்த அந்த காம்போ, இந்த காம்போன்னு நம்ம பேசும்போது இந்த காம்போவே நம்ம காதலாக்குமே கிரேசி மோகன் கிரேசி வசனம்னாலே ஒரு காமெடினா கிரேசி மோகன் வந்துருவாரு. அவர் இல்லாம ஒரு வசனம் எழுதினதுன்னு பார்த்தோன்னா நம்ம மன்மத நம்பு தான் அவர் வந்து கிரேசி மோகன் கூட்டணி இல்லாம அவர் ஸ்டைல்ல அவர் எழுதியிருப்பாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம அந்த ஓஜின்னு சொல்லப்படுற அந்த கிரேசி அப்படின்ற அவர் இல்லாம அது பண்ணதுனால அது பெருசா அந்த படம் போகல. பட் அது காமெடியாவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவர் லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாரு அந்த படமும். ஸோ இந்த மாதிரி காம்போஸ்ல வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி அவர் வந்து அதுலேயுமே தன்னை ப்ரூவ் பண்ணவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது பேன் இண்டியா ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, நீ வரலாற்றை திருப்பி பார்த்தனா அந்த ராக்கி பாய் டயலாக் ஒன்று வரும்ல, நீ அடிச்ச 10ன்னு, அது என்ன டயலாக்? அது நீ நான் யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவில்லடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் சொல்றேன். அந்த மாதிரி அதாவது ஒரு ஆக்டருக்கு இதெல்லாம் இப்போ இருக்க ஆக்டருங்களுக்கு இது நடக்கும். போட்டோம். அதுல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் யாரு கொடுத்துருப்பான்னு பார்த்தா கமல்ஹாசன் இருப்பாரு. நீ மலையாளத்துல பார்த்தனா மலையாளத்துல ஒரு படம் சில்வர் ஜூப்ளி இருக்கும், தெலுங்குல பார்த்தனா அங்க ஒரு சில்வர் ஜூப்ளி இருக்கும், கன்னடால பார்த்தனா அங்க ஒரு சில்வர் ஜூப்ளி இருக்கும், ஹிந்தியில பார்த்தனா அது ஒரு பயங்கரமான ஒரு சில்வர் ஜூப்ளி ஒன்று இருக்கும். தமிழ்ல சொல்லவே வேணாம், பல படம் இந்த ஒரு வருஷம் ஓடின படம் லிஸ்டே கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வச்சிருக்கிற ஒரே ஆக்டர் நம்ம இந்தியாலேயே வந்து கமல் சார் தான். அதுதானே, அது லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம பார்த்தே சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம பாட்டுக்கும் ஏதாச்சும் உளறி அப்புறம் கமல் ஃபேன்ஸ் நம்மள்கிட்ட கொஞ்சம் கூட. கன்னடால அவருக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிட்டு வந்து அவரோட முதல் டெபியூட் படமே கோகிலான்னு சொல்லி யார் டைரக்டர்னு பார்த்தோன்னா பாலு மகேந்திரா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட கன்னடாலே ஓடி இருக்கு. கன்னடால வந்து அந்த சொல்லுவாங்கல்ல அட் த டைம் கிராசர் வந்து இதுதான் ரொம்ப வருஷமா ஆல் டைம் இல்ல அட் த டைம், அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து கன்னட சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிமா இருந்திருக்கு ரொம்ப வருஷமாவே. அதுக்கடுத்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிட்டு தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா இங்கே வாழ்ந்திருக்காரு, அவங்க வந்து தெலுங்கு ரசிகர்களோட பிள்ளையாவே வாழ்ந்திருக்கிறாரு. மரோ சரித்ரா, கே பாலச்சந்தர் டைரக்ஷனு, ஆந்திர பிரதேசத்துல வந்து 700 நாள் ஓடி இருக்குது, தமிழ்நாட்டுல 400 நாள் ஓடி இருக்குது. பாட்டு செம்ம ஹிட் சாங்ஸ் தம்பி, அதுல செம்ம பாட்டு. அதே மாதிரி நம்ம சாகர சங்கமம், இவரு நம்ம சலங்கை ஒளி கே விஸ்வநாத் சார், அதெல்லாம் கூட நல்லா ஓடின படம். 600 நாள் ஓடி இருக்காங்க. அப்பா, அதே முக்கியமா அந்த
அந்த கலை, அந்த பரதக்கலை, அந்த டான்ஸு இதெல்லாம் வச்சு அவங்க அதை என்னன்னா சூப்பரா இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒன்றும் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கிடையாது. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எதுவுமே மாஸ் கமர்ஷியலே கிடையாது. ஆமா ஆமா. வெறும் சாங்கு, பரதநாட்டியம், இதை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில 600 நாள் ஓட்டியிருக்காங்கன்னா அப்போ அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்னு மட்டும் பாருங்க. அதுவும் மரோ சரித்திரம்லாம் வந்து பயங்கரமான உருகி உருகி லவ், உருகி உருகி காதல். அதுவும் சரிதான் உடைய முதல் படம்னு நினைக்கிறேன் அது. அப்படியா? ஆமா. அதே மரோ சரித்திரா தானே ஹிந்திக்கு போச்சு. அது நான் வரேன், ஹிந்திக்கு பொறுமையா வரேன். சாகர சமூகம் முடிச்சாச்சா, அடுத்து சுவாதி முத்தியம். அதே கே விஸ்வநாத் சாரோட ராதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் நினைக்கிறேன் இவரு. இது வந்து நேஷனல் அவார்டு. இல்ல அவரு அதாவது ஒரு கமர்ஷியல் படமா கொடுத்து பயங்கரமான ஒரு அதாவது இண்டஸ்ட்ரி கொடுத்துருந்தா நம்ம அதை பெருசா ஒண்ணும் பேச போறோம். ஏன்னா இப்ப நீ உன்னோட கமர்ஷியல்லாம் எல்லாரும் கொடுக்கறது இல்லைண்ணா. இப்போ உன் தாய்மொழியில நீ ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தோ, இல்ல உன் தாய்மொழியில நீ வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினோம் பரவாயில்லண்ணே. தெலுங்குண்ணே. ஆமா, அது அவரு அதுதான் சொன்னேன். பேன் இண்டியா ஸ்டார் நம்ம எதுக்கு சொல்றோம்? எல்லாத்துலயும் ஒரு வருஷம் படம் வச்சிருக்கிறாரு தம்பி அவரு. மலையாளத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் எக்கச்சக்கம் இருக்கு அங்கேயுமே. அதுல குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா அந்த மதன உற்சவம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு எப்படின்னா உற்சவம்னா தெரியல, கொண்டாட்டம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் வந்து ஒரு 175 நாளுக்கு மேல ஓடி இருக்காங்க. இப்போ நான் ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன்னா அதே மரோ சரித்திரா தான் வந்துட்டு அங்க ஏக் தூஜே கேலியே, தேரே மேரே பீச் மே சாங்லாம் வந்து இன்னைக்கும் வந்து அதை காலர் டியூனா ஒரு பல லட்சம் பேர் வச்சுன்னு இருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் சும்மா சாதாரண அந்த காலத்துல மட்டுமே பார்க்கப்பட்டு அப்பவே கொண்டாடி அப்பவே காசை மட்டும் கொடுத்துட்டு போற படங்கள் கிடையாது. இப்போவும் நீங்க அந்தந்த இண்டஸ்ட்ரி மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க அப்பப்போ பார்க்குற ஒரு கிளாசிக் மூவியா தான் சொல்லுவாங்க. இப்போ நமக்குள்ள வந்து ஒரு கிளாசிக்ஸ்ன்னு நிறைய இருக்குல்ல, இப்போ அதுலேயுமே இவர் படங்கள் தான் எக்கச்சக்கம் டிவியில போட்டாங்க அப்படின்னா. இப்போ நம்ம இந்த படம், அந்த ஷாருக் கான் படம், ஒரு படம் இத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு, தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கெல்லாம். அந்த படம் எப்போ போட்டாலும் டிவியில் எப்படி கூட்டமாக உட்காந்து சண்டேஸில் உட்காந்து ஃபேமிலியோடு நம்ம பாலிவுட்டில் அந்த ஹிந்திக்காரங்க உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த படம் ஏக் துஜே கேலியே டிவியில் போட்டாலும் அதை இன்றைக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு பல குரூப்புகள் வந்து இருக்குது. கண்டிப்பாக சண்டேஸில் போடுறாங்க. இப்போ அந்த முதல்ல டிடி நேஷ்னல்ன்ட்டு ஒரே சேனல் வரல, அப்போ அந்த டைம்லலாம் இந்த படங்கள் தான் வந்து மெயினாக ஓடுமே சண்டே டைம்லலாம். இப்போவும் பல ஊர்களில், அதாவது நார்த்து சைடில் கிராமங்கள்லேயும் சரி நகரத்துலேயுமே சரி, அந்த வயதான ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த பீரியடில் இருந்தவங்க எல்லாருமே வந்து மேக்சிமம் டிவியில் இந்த படம் போட்டால் கண்டிப்பாக உட்காந்து பார்ப்பாங்க. நிறைய பேரோட காலர் டியூனாகவே இந்த பாட்டு வந்து அந்த தேரே மேரே பீச்சுமே பாட்டு இன்றைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அது பயங்கரமான பல பேருடைய பழைய காதல்களை அப்படி தூண்டி துளிர் விட்டு இன்றைக்கும் அதை நினச்சி ஃபீல் பண்ணி படம் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த வாழ்க்கையோட ஒன்று புன்னகை மன்னன்லாம் வருமே, நம்ம ஊர்ல இருக்கிற லவ்வர்ஸ் அந்த இது பண்ற மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பேன் இண்டியான்னா ஒரு படத்தை கொடுத்து அதை ஒரு படத்தை எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஆகி இட்டு கொடுத்தவர் இல்லை. அந்தந்த படத்தில் அந்தந்த லாங்குவேஜில் தனது ஓன் வாய்ஸில் டப்பிங் பண்ணி அந்த டைரக்டர்ஸ் கூட நடித்த படங்கள் அங்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி அது டப்பிங் ஆகி தமிழில் வந்து இங்கேயும் அந்த நிறைய படங்கள் நல்லா ஓடி அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஹீரோஸுக்கு ஈக்குவலாக தானும் ஒரு ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் இங்கே தமிழில் வந்து இங்கே ஒரு கலக்கியிருக்காரு. ஆனால் அதாவது நான் இவரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இந்த இப்போ கொடுத்த டைம்லாம் பத்தவே பத்தாது. இன்னமும் சொல்ல போனால் நாங்கள் ரொம்பவே சொற்பமாக தான் பேசியிருக்கோம். இப்போ கூட நடுவில் இன்னைக்கு நேற்று ட்விட்டரில் பார்க்குறேன், அந்த வறுமை நிறம் சிகப்பில் வந்துட்டு அந்த அவர் வந்து அந்த மூட்டை தூக்குறவர ஒரு சீன் வருவாங்க. அப்போ ஸ்ரீதேவி வந்து அவங்க ஏதோ காசு இவர்கிட்ட திருட பிடிங்கிறாங்கன்னு நினச்சி இங்கிலீஷில் இது பண்ணுவாங்க. அப்போது ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்கும். தென் அப்போது அவர் தமிழ்லையும் ஒன்று பேசுவார். அதே இது வந்து ஜாராசி ஜிந்தகின்னு சொல்லி ஹிந்தி வெர்ஷனில், அதில் வந்து இப்போ நம்ம இவங்க ஹிந்தியில் ஒரு ஹிந்தி ஏரியாவில் இருக்கும்போது ஒரு தமிழியனாக போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பஞ்சாப் சேர்ந்தவர் வந்துட்டு ஒரு ஹிந்தியில் போகிற மாதிரி அப்போ பஞ்சாபி பேசுவார் பாரு. அது அப்புறம் அதே இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்காது. தமிழ் படத்தில் பேசின ஒரு இங்கிலீஷ் ஆக்சென்ட் இல்லாமல் அதில் வேற ஒரு ஆக்சென்ட் இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன நுவான்சஸ் கூட விட்டு வைக்காம அவர் வந்து அதுல ரொம்ப டிஃபரன்ஸ் கொடுக்குறாருல. ஓன் டப்பிங்கு அவரே பேசுவார். அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், கற்றுக்கிட்டு அதை பேசுவார். நீங்கள் எந்த லாங்குவேஜில் எது பேசினாலும் அதுக்கு அவருக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. அப்படி தான் இருக்கும். அந்த சீனுமே அப்படி தான் வந்து இருக்கும். அந்த வறுமை நிறம் சிவப்புமே அதுவுமே ஹிந்தியில் பயங்கரமாக ஓடின படம். இந்த சம்பவத்தில் நம்ம அதையும் விட்டுட்டோம்.
அதை பத்தியுமே நம்ம நிறைய பேசியிருக்கலாம். என்ன இல்ல யாராசி ஜிந்தகி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கிடையாதான், பட் ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்றோம்ல, சொல்ல போறோம்ல, அந்த மாதிரி படமா இருக்குதுன்னு தான் நான் நிறைய படிச்சேன். பத்தி பேசணும்னா இந்த ஒரு எபிசோடு பத்தவே பத்தாது. இது ரொம்ப குட்டி, நம்ம ஒரு கடுகளவு கூட பேசியிருக்க மாட்டோம், அதை விட சின்னதுன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம பிரைஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். அந்த ஒரு பேசணும்னா இது மாதிரி இன்னும் பல எபிசோடுகள் அவரை பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இனி வரும் காலங்கள்லயும் நம்ம அவரை பத்தி பேசுவோம். இப்போ கரண்ட்ல இல்ல அதானே, பிளஸ் நம்ம ஆடியன்ஸ்டே சொல்லிடுவோம் உங்களுக்கும் இதை என்னென்ன நாங்க, அதாவது நாங்க என்ன மாதிரி பேசுறது, ஐ மீன் கமல் சார் இதுலயே வந்து என்ன விஷயங்கள் விட்டுட்டோம், என்ன இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க உங்களுடைய சஜஷன்ஸை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு கொடுங்க. நாங்களும் வந்து அதை பத்தி தைரியமா பேசுவோம். தேவையான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து நாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நான் உங்களுக்கு சொல்றோம். இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவர் அடுத்து என்னென்ன படங்கள் நடிக்கிறாரு, எலெக்ஷன் ஒரு பக்கம், அவர் அரசியலில் இருக்கிறாரு, இப்போ அதே சமயம் படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னென்ன படங்கள் லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப், நம்ம மணிரத்னம் சார் அவரு கூட மறுபடியும் கூட்டணி அமைச்சு படம் அவர் பண்றாரு. வெளிநாட்டுல 2 மாசம் ஷெட்யூல் இருந்தது, அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்து கல்கி, அந்த தெலுங்கு படம், ஆமா, அது ரொம்ப பெரிய பட்ஜெட் கூட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுல வில்லன் ரோல்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் 2 டிராப் பண்ண படத்தை எப்படியோ தடுமாறி திக்கி திசை மாதிரி எப்படியாவது முடிச்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக போராடி கிட்டத்தட்ட இப்போ நடுவில் கூட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு வந்துச்சு. ஸோ அதுவும் அவருடைய இப்போ இனி வரும் காலங்களில் வரப்போகிற பட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ 3 படம் கையில் வச்சிருக்கிறாரு. ஹெச் வினோத் படம். ஆமாம், இதுக்கப்புறம் வருங்காலத்தில் இன்னும் யார் படம் நடிக்கிறாரு, அப்புறம் விக்ரம் 2 வேற இருக்கு. அதெல்லாம் விடுங்க, முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ்னு ஒன்று கொடுத்தாரு. அன்பறிவு மாஸ்டரோட ஒரு படம் டைப் பண்ணாரு. ஆமாம், இப்போ நடுவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த மாதிரி அவர் லைனப்பில் லைனாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு லேட்டராக விதை போட்டது வந்து விக்ரம் தான். ஏன்னா வந்து இந்த கொரோனா டைமு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து துவண்டு போயிருந்த சினிமாவை தூக்கி செங்குத்தாக நிறுத்தினதே நம்ம கமல் சார் தான். அவர் தான் விக்ரம்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்து மறுபடியும் ஒரு பேன் இண்டியா ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணி இந்தியா ஃபுல்லாக அது நல்லா ஓடி நிறைய பேர் தியேட்டருக்கு மறுபடியும் வந்து படம் பார்க்க வச்சு அதுலேருந்து அவருக்கான ஒரு இன்னொரு இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவருக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. லைனப்பில் லைனாக படங்கள் இப்போ வச்சுருக்காரு. ஏன்னா முந்தி பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவர் அந்த மாதிரி லைனப்லலாம் அவ்வளோ படம் வச்சுக்க மாட்டார். ஒரு படம் எடுப்பார், அந்த படத்தை வச்சு அவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்றது அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த விஸ்வரூபமே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறமா திரும்ப அவர் ரிஃப்ரெஷ் ஆகி விக்ரம் மூலயமா அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய ஃபேன், அவர் வந்து இயக்கி கமல் சாரை எப்படியெல்லாம் காட்டி அதை இட்டு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் காமிச்சு இட்டு கொடுத்து எதெல்லாம் அவருக்கு முன்னாடி படங்கள் ஓடாமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ ஓடுற மாதிரியான விஷயங்களை வந்து அவருடைய ஃபேன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த குணா எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் மூலமாக ஹிட் ஆகுதோ, விக்ரம் அந்த விக்ரம் சரியாக போகலை, இந்த விக்ரம் நல்லா போச்சு. இதுக்கப்புறம் இப்போ அவர் லைனப்பில் இத்தனை படங்கள் வச்சுருக்காரு. இனி வரும் காலத்தில் அவர் என்னென்ன சம்பவம்லாம் பண்ண போகிறாரு, என்னென்ன செய்ய போகிறாருன்றதை பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் இது மாதிரியான சினிமா சம்பவப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து பேசுவோம்.